பாபா. என் பொண்ணு பிரசவ வலியில ரொம்ப துடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. இந்த கருணையுள்ள பக்கிரி நிச்சயமா காப்பாத்துவான். இந்த உதியை அவளுக்கு கொடு. இதை 7 நாள் உடம்பில் தடவி விடு. சரிங்க பாபா. எலும்புரிக்கு நோய் காணாமல் போய்விடும். ரொம்ப நன்றி பாபா. நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நான் அறிவேன். போய் வாருங்க. நீங்க தான் பாபா எங்களுக்கு அது. கையை பிடித்து விடு. கும்பிடுறேன் பாபா. வா. உன்னை கை கால் பிடிச்சு விட சொன்னா முத்தம் கொடுக்கறியா? ஒரு வயதான கிழவன் உனக்கு முத்தம் கொடுக்கறான், நீ அவனை திட்ட மாட்டியா? உங்களுக்கு அறிவில்ல? நீங்க பெரிய மனுஷன் தானே. நீங்க பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க? இப்படி எல்லாம் செய்யலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு சகோதரன் சகோதரிக்கு கொடுக்கிற முத்தம், ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கிற முத்தத்தை போலதான் இவர் உனக்கு கொடுத்த முத்தம். ஆத்திரப்படாதே. பாபா காப்பாத்திட்டீங்க பாபா. நீ சைவமா அசைவமா? சுத்த சைவம் பாபா. நீர் சைவமா அசைவமா? கரிமீன் இல்லாட்ட கஞ்சி இறங்காது பாபா. சைவம் அசைவம் போய் எடுத்துட்டு வாங்க. சரி சரிங்க பாபா. நீ கேட்ட சைவம். நீ கேட்ட அசைவம். ஐயோ கைக்கு ஒண்ணவளைய திடீர்னு நெருப்புக்குள்ள ஏன் கைவிட்டீங்க பாபா? கொல்லன் தன் மனைவியை அழைக்க தன் மடியில் இருந்த குழந்தையை மறந்து கணவனிடம் ஓடினாள். மடியில் இருந்த குழந்தை தீயில் விழுந்து விட்டது. நல்ல வேலை, நான் காப்பாற்றி விட்டேன். நீ கேட்ட சைவம். நீ கேட்ட அசைவம். பாபா எல்லாம் ஒரே பாத்திரத்தை வெந்தது, இது எப்படி சைவமாகும்? சைவம்னு ஒண்ணும் இல்ல, அசைவம்னு ஒண்ணும் இல்ல. எல்லாமே உணவுதான். அன்னத்துக்குள்ளதான் உலகமே இருக்கு. அன்னமே பிரம்மம்.
என்ன மணியக்காரரே, ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊர்ல விசேஷம், பச்சை குட்டி கறியா கேட்டாங்க, அதான் தூக்கிட்டு போறேன் சாமி. கனியாத கனியும் பருவமடையாத கண்ணியும் எப்படி உபயோகப்படுத்த முடியாதோ அதே மாதிரிதான் இந்த பச்சிலம் குட்டியை நாம். சரிங்க பாபா, சரிங்க பாபா. பிக்ஷாந்தேஹி. பாபா, பாபா வந்திருக்க, சாப்பாடு எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. எடுத்துட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. ஆண்டவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. அல்லாஹ் மாலிக். மனதில் உள்ள இருளை நீக்கவே இந்த ஞான தீபங்களை ஏற்றுகிறேன். சப்கா மாலிக் ஏக் ஹை. அல்லாஹ் மாலிக். சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா. சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா. அன்பான அன்னை போல சாயிரம், அழகான பிள்ளை போல சாயிரம், ஈர்க்காக்கும் நண்பன் போல சாயிரம், இருள்ள தெய்வம் தானே சாயிரம். சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா. சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா. கேளு மனம் விட்டு கேளு, கேளு மனம் விட்டு கேளு, கேட்டத தருவார் பாபா, அன்பா கூப்பிட்டா வருவார் பாபா, அதிசயம் நிகழ்த்துவார் பாபா, நம்ம வாழ்க்கைய உயர்த்துவார் பாபா. எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா தான், இன்னல்கள் போக்குவார் சாய்பாபா தான், கலியுக கடவுளே சாய்பாபா தான், கண்ணுன்னே தோன்றுவார் சாய்பாபா தான். சாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் முடிச்சவர் பாபா பாபா, சத்தியத்தை காத்திடத்தான் பூமியில அவதரித்தார் பாபா பாபா, சோதனைகள் அனைத்தையும் சாதனையா மாற்றிடுவார் பாபா பாபா. சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா. சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா.